விருந்தினர்களுக்கு நம்முடைய ஆலயத்தின் சார்பாகவும் ஸ்ரீ தர்மதஸ்தா ட்ரஸ்டின் சார்பாகவும் அவர்களை கௌரவிப்பதற்காக திரு ஐயா ராமமூர்த்திஜி அவர்களை கௌரவிப்பதற்கு நம்முடைய சேர்மன் சுகதேவ்ஜி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதுபோல் நம்முடைய அன்பு கொடையாளர் திரு பிரகாஷ்ஜி அவர்களுக்கு கௌரவிப்பதற்காக நம்முடைய ஆலயத்தின் ட்ரஸ்டி திரு ராஜன் குருசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த ராமாயண ஞான விழாவில் 31 நாளும் ஒரு நாளும் மிஸ் ஆகாமல் தினசரி வந்து இந்த அலங்காரங்கள் இந்த ஏற்பாடுகள்லாம் செய்கிறதுல ராஜன் சுவாமியுடைய பங்கு மகத்தானது. அடுத்ததாக நம்முடைய ஆலயத்தின் ஆலோசகரும் கொடையாளருமான திரு சிதம்பரம்ஜி அவர்களை கௌரவிப்பதற்காக நம்முடைய ஆலயத்தின் ட்ரஸ்டியின் தலைவர் திரு செந்தில்குமார்ஜி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆடி மாதம் முழுக்க நம்முடைய ஆலய வளாகத்தில் அது குருவாயூரப்பன் சன்னதியில் ஏற்புடையதாக ராமாயணத்தை சீரன் சிறப்புமாக இங்கே நடத்தி கொடுத்த நம்முடைய மதிப்புமிகு ஜிஆர்டி விவேகானந்தா பள்ளியின் தாளாளர், முதல்வர், துணை முதல்வர், உதவி தாளாளர் அனைவருக்கும், அதுபோல் இங்கே தினசரி கரெக்டாக ஷெடியூல் டேபிள் போட்டு ஒரு நாள் கூட தவறாமல் அவங்களுடைய நேரத்தை ஸ்கூல்லேயும் அதிகமான வேலைப்பாடு இருக்கும், அதையும் கடந்து நம்முடைய தர்மத்திற்காக நம்ம தர்மத்தை காப்பதற்காக தினசரி ராமாயண சொற்பொழிவை ஆற்றிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் இந்த நிகழ்ச்சியுடைய தாற்பயத்தையும் மிக அழகாக இங்கே எடுத்துரைக்க வருகிறதற்கும் ஐயா ராமமூர்த்திஜி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் உங்களை வாழ்த்தி பாராட்டி இந்த நிகழ்வு இன்னும் மென்மேலும் நன்றாக நடக்கும்படி வாழ்த்தி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். जय राम जय जय राम श्री राम சேர்ந்து சொல்லுங்க. श्री राम जय राम जय राम श्री राम जय राम जय राम जय श्री राम. ஒரு மாதம் இந்த ராமாயண உபன்யாசம் செய்வது என்பது ஒரு பெரிய தவம் செய்ததற்கு சரியாகும். ஒரு தவம்னா அதை உடலை வருத்தி இறைவ சிந்தனையோடு இருந்து செய்து சாதிக்கக்கூடிய ஒரு தவத்தை விட அதிகமான பலன் கொடுப்பது இந்த ராமாயண பாராயணம் மற்றும் உபன்யாசம். என்ன சொன்னாலும் என்ன கதை சொன்னாலும் ஃபைனலா நம்ம ஸ்ரீராமன் முடிப்போம். ராமனுடைய கதை, ராமனுடைய பயணம், ராமருடைய சாகசம், ராமருடைய வெற்றி, ராமருடைய சங்கடங்கள், ராமர் அனுபவித்த துயரங்கள், இது எல்லாம் இதுல வந்திருக்கும். நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் எந்தெந்த நிலைகளெல்லாம் எடுப்பாரோ அல்லது ஒரு குடும்பம் எந்தெந்த நிலையிலெல்லாம் அதை நல்லது கெட்டது அவஸ்தப்படுறது அதிலிருந்து மீண்டு வருவது ஜெயிக்கிறது இத்தனையும் நமக்கு இந்த ராமாயணத்துல ஸ்ரீராமபிரான் மனித அவதாரமாக ஒரு மனிதனாக பிறந்து அத்தனையும் வழிநடத்திருக்கார். எந்த சூழ்நிலையை எப்படி சந்திக்கிறது, எந்த சூழ்நிலையில என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் தொடர்ந்து கேட்பவர்களுக்கு கூட அது ஒரு பெரிய வாக்கியம். இன்னைக்கு பல பேருக்கு ராமாயணம் தெரியாது, படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படியே கேட்டனா ராமாயணம் நல்லா தெரியுமா, அதெல்லாம் தெரியுமா அப்படிம்பாங்க. சரி என்னதான் தெரியும் அப்படின்னு கேட்டா அதான் இருக்காங்களே அந்த பஞ்ச பாண்டவர்கள்லாம் வந்து அழகா இலங்கைக்கு போய் ஜெயிச்சு எல்லாம் பண்ணாங்க, அதான் ராமாயணம் அப்படிம்பாங்க. யாரும் சொல்றேன் பிஹெச்டி பண்ண டாக்டரேட்லாம் கூட அப்படிதான் இருக்காங்க. ஆனா நம்ம பகுதியில எவ்வளவு ஒரு நல்ல வாய்ப்பு, எவ்வளவு கொடுத்து, அதனால இந்த உபன்யாசம் செய்த ஆசிரியர்கள் பெற்ற பாக்கியத்தை விட
அதை கேட்டவர்கள் பெற்ற பாக்கியம் உண்மையிலே அதை அளவில் சொல்ல முடியாது. அதற்கு வாய்ப்பு அளித்த இந்த கோவில் நிர்வாகம் அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய சிறந்த ஆழ்ந்து அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். ஏனென்றால் ராமாயணம் அப்படின்னா இன்றைக்கும் கூட இது நடந்தது 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. எப்படி 8000 ஆண்டுகள் சொல்றேன் அப்படின்னா ஏதோ கதை கிடையாது. இன்றைக்கு சேது சமுத்திரம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது ராமர் பாலத்தை இடிச்சு அந்த வழியா கப்பலை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ரொம்ப சீரியஸா முயற்சி பண்ணாங்க. அது ஆண்டவன் சித்தமோ என்னமோ தெரியல. அங்க போன அந்த ட்ரக்டர், அதாவது ட்ரில்லிங் மிஷின், அதை உடைக்கிறதுக்கு போன எல்லா மிஷினும் ரிப்பேரா போச்சு. எங்கேயோ நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸான இன்ஜினியர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அங்க போய் ட்ரெட்ஜ் பண்ணும்போது அந்த மிஷின் ரிப்பேரா போயிடும், அல்லது ரொம்ப சீஃபா இருந்தவரு அந்த கப்பல் சிக்காயிடுவாங்க. முடியாம போச்சு. அப்புறம் அதுக்கான ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு அவங்களே சொன்னாங்க, இது அந்த சேது சமுத்திரம், அதாவது அந்த ராமர் பாலம் அப்படிங்கிறது அது கட்டின பாலம், இயற்கையா அமைஞ்சது கிடையாது. இது கட்டின பாலம். அந்த கார்பன் டேட்டிங்ல கிட்டத்தட்ட 8000 ஆண்டுகள் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணாங்க, ஆதாரபூர்வமா. யாரும் மறுக்க முடியாது. அதனால யாராவது சொன்னாங்க ராமாயணம்லாம் கதை அப்படின்னு சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போட்டோம், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ராமாயணம் அந்த பாலம் அது அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அடுத்து இன்னும் பாத்தீங்கன்னா ராமர் பிறந்த அயோத்தி இன்றையும் இருக்கு. அது ஒரு செயற்கையா நம்ம யாரும் உருவாக்கல. இந்த சேது சமுத்திரம் சொன்னது மாதிரி இலங்கையில ராவணேஸ்வரன் வச்சிருந்த புஷ்பக விமானம், அந்த விமானத்தை கெட்டின இடம் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ரிப்பேர் பண்ண இடம் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக இது அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அதனால நம்ம துணிஞ்சு சொல்லலாம், ஆஹா ராமாயணம் நடந்த நிகழ்வு இந்த உலகத்துல ஸ்ரீராமர் கால் பட்ட இடம் தான் அந்த நடந்து வந்த இடம். பாரதத்துல நிறைய இருக்கலாம் எல்லாம் குகனோட ஐவரோட எவ்வளவு உயர்ந்த தத்துவங்களை கொடுத்திருக்காங்க. அதனால 70 வருஷமான படிப்பாக தான் இது என்று சொல்லுகிறார்கள் என்று நம்பப்படுகிறது. இதிகாசம் இருந்ததாக நம்பப்படுகிறது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்ல, இதிகாசம் இருந்தது, ராமாயணம் நடந்தது அப்படிங்கிறதுல நாம தெளிவா இருக்கோம். பல விஷயங்களை அதுல ஆதாரபூர்வமா இருக்கு நமக்கு. அதனால நீங்க ராமாயணம் கேட்டதுனால அதுக்குள்ள நான் இன்னும் அதுக்குள்ள போகல. இன்றைக்கு பேசின அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த கடைசியில சம்மப் பண்ணது அப்படியே நான் அங்க உட்காந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப அழகா சம்மப் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதனால ராமாயணத்துக்கு உள்ள போகல. ஆனால் ஒன்று நிச்சயம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும், ராமாயணம் என்பது நம்முடைய பாரதத்துல இந்த கலியுகத்துக்கு முந்தின துவாபர யுகம், அதற்கு முந்தின திரேதாயுகத்துல நடந்த ஒரு நிகழ்வு. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இல்லைன்னா நம்ம இவ்வளவு நாளா ராமநவமி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்க மாட்டோம். நாம ராமநவமி கொண்டாடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த ஸ்ரீராமனுடைய அவதாரத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அதன் பிறகு இன்று கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு 5127 சொன்னார் நம்ம ஜி கலியுகத்துல. கலியுகம் கிருஷ்ணருடைய மறைவுக்கு பிறகு வந்தது. கிருஷ்ணர் 125 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். அப்போ இன்றைக்கு 5127 அப்படின்னா அதோட 125 கூப்பிட்டுங்க, 5252. இன்றைக்கு ஸ்ரீகிருஷ்ணருடைய 5252வது பிறந்த நாளா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். கிருஷ்ண ஜெயந்தி காலங்காலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா நாம் சொல்ல முடியும் வெளியே மக்களுக்கு,